நம்ம இன்றைக்கி வாழைக்காயில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வாழைக்காய் கோலா உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வாழைக்காயில் பொரியல் பண்ணியிருப்போம், பொரியல்லையே வேக வச்சும் பண்ணியிருப்போம், கட் பண்ணியும் செஞ்சுருப்போம். இந்த மாதிரி ஒரு தடவை கிரேவி வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த கிரேவியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி கோலா உருண்டைக்கு ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். இது 2லேருந்து 3 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். இதுலேயே ஒரு 10 உருண்டை பக்கமாக வரும். இது போதும். இப்போ அடுத்ததாக நம்ம இந்த வாழைக்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு கார்னர் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் 3 பார்ட்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் இந்த வாழைக்காய் கட் பண்ண வாழைக்காய் பீசஸ் எல்லாம் உள்ளே போட்டுட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 2 விசில் வரைக்கும் வரட்டும். நான் 2 விசில் வந்த உடனேயும் நான் இந்த காயெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், ஈஸியாக உரிக்க வருது பாருங்கள். இதை நல்லா உரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணோம். நம்ம ஸ்மாஷரை யூஸ் பண்ணியோ இல்லைன்னா மத்து கரண்டி இதெல்லாம் யூஸ் பண்ணியும் நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்சிலையும் கூட ஒரு சுத்தையும் கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இதில் என்னென்ன மசாலா பொருள்லாம் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா, ஃபைனாக சாப் பண்ண பெரிய வெங்காயம் 1, 2 ஸ்பூன் கடலை மாவு, தேவையான சால்ட், 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்ததாக ஃபைனலாக கறிவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். புதினா போட்டிங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இப்போ இதை நல்லா உருண்டையாக பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னால் கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிக்கலாம். அப்போ தான் இந்த மாவு கையில் ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள், அழகாக உருண்டை பிடிக்க வருது பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இப்போ எல்லாமே உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ மாவெல்லாம் உருண்டை பிடிச்சி ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதை ஆயிலில் பொரித்து எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்குது. இப்போ ஒவ்வொரு உருண்டையாக போட்டுக்கலாம். இதை நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் 2 பக்கமும் நல்லா வேகும். இல்லைன்னா மேலே மட்டும் ப்ரௌன் ஆயிரும், ஆனால் உள்ளே அப்படியே பச்சையாக இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா உருண்டையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ மீதமாக இருக்கிற அந்த உருண்டைகளையும் நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. உருண்டைகள்லாம் ரெடி ஆகிடுச்சு. கிரேவி செய்கிறதுக்கு 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. அதில் 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். அது கூடயே ஃபைனாக சாப் பண்ண ஒரு பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். கறிவேப்பிலையே நல்லா கிள்ளி போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நான் கறிவேப்பிலையை ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம இதை ஒரு லைட்டாக ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூடயே நம்ம 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த ஆயிலே நல்லா வதங்கி வரட்டும். 2 பச்சை மிளகாவை நம்ம விதை இல்லாமல் கீரி சேர்த்துக்கலாம். அது கூடயே 2 தக்காளியும் நல்லா அரைச்சி சேர்த்துக்கலாம். அப்போ தான் கிரேவி நல்லா திக்காக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ மசாலா பொடியெலாம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான சால்ட் எல்லாம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து வந்துடுச்சு. நான் ஒரு மூடி தேங்காவை துருவி அதில் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிறது இல்லை, 5 மினிட்ஸ் கொதிச்சாவே போதும். குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுக்கிற உருண்டைகளை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. கிரேவி நல்லா திக்காகிடுச்சு. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி தலை தூவிடலாம். அருமையான வாழைக்காய் கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவி சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.